செய்திக்கு முன்னாலே ஒரு சில வார்த்தைகள். Before the message, I would like to share few things with you. இன்றைக்கு ஒரு விசேஷ செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. There is a special message is waiting for you. அருமையான பாஸ்டர் சாந்தா ரூபன் அவர்கள், Pastor Santa Ruben is going to share with you. அவர் பெரிய கல்வியாளர், பெரிய வேத பண்டிதர். He is a great scholar. இவர்களெல்லாம் நம்மளோட இருப்பது பெரிய சிலாக்கியம். It is a great privilege these people are with us. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். God will bless you tonight. நம்முடைய சபை ஊழியர்களை எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி அமைத்து ஒரு நல்ல தேவ ஊழியர்களை இங்கிருந்து உருவாக்கலாம் என்று முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். We are trying how we can organize our church ministry and bring up many servant of God. ஆகவே தான் சூப்பர் சீனியர்ங்கிற ஒரு குழு. So only we have a group called Super Seniors. Elders for Christ என்ற ஒரு குழு. And another group it is called Elders for Christ. ஆண்கள் குழு என்று ஒன்று. And there is a men's meeting. பெண்கள் குழு என்று ஒன்று. There is a women's meeting. இப்படி பல குழுக்களை நம்முடைய சபையில் ஏற்படுத்தி எப்படியாகிலும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல தலைவர்கள், நல்ல ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. With all these groups and ministries, we want to develop and bring up a good leaders for the next generation. என்னிடத்தில் சொல்கிற பெரிய ஊழிய தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இப்படி சேப்பாக்கத்தில் இருப்பது போல ஒரு ஐக்கியமான, ஒரு அன்பான ஒரு ஊழிய சபையை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். And many servant of God, those who tell me and they say we have not seen a church like Chepakkam. போன வாரத்தில் நம்முடைய சென்னை பட்டணத்தில் உள்ள ஒரு மூத்த ஊழியக்காரரை நான் சந்தித்தேன். Last week also I met a very senior servant of God. அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்தை திறப்போம், சாயங்காலத்தில் பூட்டுவோம், அதுக்கப்புறம் வார நாட்களில் யாரை பற்றியும் யாரும் கவலைப்படுகிறதில்லை என்று சொன்னார். And he said Sunday morning we open the church and by evening we close, and in the midweek nobody care, nobody do anything. ஜனங்களிடத்தில் பணம் கொடுப்பதற்கு கற்றுக் கொடுப்போம். And we teach them how to give. அநேகர் கர்த்தருக்கு பயந்து கொடுப்பார்கள். And people will give by fearing God. அநேகர் பாஸ்டருக்கு பயந்து கொடுப்பார்கள். Some people fear pastor and give. எப்படி பணம் வருகிறது? And somehow money is coming. வார நாட்கள் நன்றாக சாப்பிடுகிறோம், உலகத்தை நன்றாக அனுபவிக்கிறோம் என்று சொன்னார்கள். All through the week we enjoy nicely the world. ஆனால் உங்கள் சபையில் உள்ள ஊழியர்கள் வார நாட்களில் எல்லாம் உழைக்கிறார்கள். And in your church all through the week the servant of God they work. வாரம் முழுதும் தேவாலயத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. And all through the week some are the other meetings happening. வேதாகம கல்லூரி என்றும் and Bible college ஜெப கூட்டங்கள் என்று சொல்லியும் and prayer meetings. இந்த தேவனுடைய சபையில் இந்த மீட்டர், எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ஒரு காலம் நிற்காது. And in this church electricity meter is never stopped. மற்ற சபையில் அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு போயிடும். And in some other church they put off the main and they go away. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமான்னு சொல்றவங்க ஏகத்துடைய அல்லேலூயா. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் தேவனுடைய சபைகளில் பொதுவாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போவார்கள். And normally in other churches what they do, they put off the main and they go home. நம்முடைய சபையில் அப்படி இல்ல. It is not like that in our church. வாரத்தில் 7 நாளும் மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். All through the week for 7 days the meter will be keep running. தேவனுடைய சபை என்று சொல்லப்படும் போது அரசாங்கம் கமர்ஷியல் இந்த கடைகளுக்கு எல்லாம் இருக்கிற அந்த ரேட்டை தான் எலக்ட்ரிசிட்டி பில் வாங்குகிறார்கள். And when we say about the church, it is considered as a commercial. We pay the commercial bill only. ஒரு காலத்தில் தேவனுடைய சபைகளுக்கெல்லாம் மினிமமான ஒரு ரேட் இருந்தது எலக்ட்ரிசிட்டிக்கு. Some days it was a minimum bill was there. இப்பொழுது பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய கடைகளுக்கெல்லாம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நாம் கட்ட வேண்டும். So today it is how the big companies and big hotels they pay rent. ஒரு முறை கூட எலக்ட்ரிசிட்டி பணம் கட்ட முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டது இல்லை. Not even one time we suffered to pay the bills. பலர் இங்கு வந்து ஜெப கூட்டம் நடத்துகிறார்கள். Many people come and pray here. யாரிடத்திலும் காசு வாங்குறது இல்லை. We are not taking money from anybody. எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கிறோம். We give them for free. என்றால் ஒரே ஆண்டவர். Because one God. எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார். We is our Father for all. ஆகவே சூப்பர் சீனியர் என்று சீனியர்ஸ் என்றும் எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லி 2 குழுவினரை ஆராதனை முடிந்த உடனே நாம் நடத்துகிறோம். So after the service we have 2 groups. One is super seniors and one is elders for Christ. நான் ஊழியக்காரனாக இருந்து உங்களுக்கு அதிகமான பாரத்தை கொடுப்பது போல எனக்கு மனசில் கஷ்டம் இருந்தாலும் நிச்சயமாக அதை செய்தாக வேண்டும். And as a servant of God I feel a little bit I am very heavy upon you, but we need to do those things. நம்முடைய சபையிலிருந்து
நல்ல பரிசுத்தவான்கள் எழும்ப வேண்டும். From our church, many holy people should be raised. நம்முடைய சபையிலிருந்து நல்ல தேவ ஊழியர்கள் எழும்ப வேண்டும். From our church, many servant of God should be raised. நம்முடைய சபையிலிருந்து முழு நேர ஊழியர்கள் பலர் எழும்ப வேண்டும். From our church, many full-time ministers should rise up. நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தாங்கப்படுகிற ஊழியர்களும் வேறு வேறு சபைகளை சேர்ந்தவர்கள். And all the ministers which we bear with us, they belong to some other churches. ஆகவே தான் நம்முடைய சபையில் வேதாகம கல்லூரியின் மூலமாக அநேகரை உருவாக்கி So கொண்டிருக்கிறோம். only through our church we are building up many people through our Bible colleges. ஆகவே சூப்பர் சீனியர் என்று சொல்லப்படுகிற மூத்த சண்டே ஸ்கூல் மாணவர்கள் கூடுகிறார்கள். And when we call super seniors means they are the seniors, those are passed out of the Sunday school. வயதில் பெரியவர்களாக இருக்கிற ஆண்களும் பெண்களும் கூடுகிறார்கள். And the elder people, there are elderly people, they gather men and women. இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருந்தேன். So today இந்த சூப்பர் சீனியர்ஸும் எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்கிற இந்த பல வயதினரை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்தது நன்றாக இருந்தது. And when I was watching today, the young people and the elderly people together, they were worshiping. It was very good to see. அதில் ரெண்டு காரியங்கள் நன்மையான காரியங்கள். There was two things which was very good. நல்ல தரமான ஊழியர்களை நாம் உருவாக்குறோம். We are preparing a very quality servant of God. பாஸ்டர் பக்கத்தில் இல்லாத ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். And pastor is not near, they are doing the ministry. அவர்களே செய்கிறார்கள். They themselves are doing அவர்கள் the எப்படி ministry. செய்வார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. And I have an opportunity to see how they are doing. அதுபோல அநேகரை உருவாக்குகிறார்கள். So they are building up many people. எல்லாரும் உருவாக்கப்படுகிறார்கள். Everybody is in making. அந்த ஆலய ஆராதனைக்கு அப்புறமாக சாப்பாடு இந்த சீனியர்ஸ் என்ன பேர் Super seniors. Super senior. சூப்பர் சீனியர் அப்புறமா எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் இவற்றையெல்லாம் இன்னும் கூட சீர்படுத்த எனக்கு மனதில் சில ஐடியாலாம் இருக்கிறது. And still there are so many things running in my mind to organize and to do the things more properly. நமக்கு பெண்கள் ஊழியம் தனியாக இருக்கிறது. There is a women's meeting separately happening புதன்கிழமை தோறும். on Wednesdays. வியாழக்கிழமை தோறும் ஆண்கள் ஊழியம், வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்கள் ஊழியம் இருக்கிறது. And on Fridays it happens men's meeting. இந்த ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு மேலே எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட்னு சொல்லி இந்த ரெண்டு குழுவினரும் ஒன்றாக சேர்கிறார்கள். And all these men and women together they come as the elders for Christ. பிள்ளைகள் 17 வயதுக்கு முன்னால் உள்ள பிள்ளைகள் எல்லாம் சிஸ்டர் பிரபா போன்றவருடைய அவர்களுடைய கட்டுக்கோப்பில் சண்டே ஸ்கூல் படிக்கிறார்கள். And below 17 years under Sister Prabha they go to the Sunday school. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துகிறார்கள். And all the Sunday school teachers get involved and teach them the Sunday school. அவர்களை உருவாக்கி அப்படியே சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் கொடுத்து விடுகிறார்கள். And they build up and bring them into the super seniors. இங்கே இருக்கிற மூத்த ஊழியக்காரர்கள் அவர்களை ஊழியர்களாக மாற்றுகிறார்கள். And here the senior pastors they develop ஒரு பெரிய process நடந்து கொண்டே இருக்கிறது. There is a big process is குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு திட்டம் இந்த ஆலயத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. When the child is born there's a plan is there for this in this church. இன்றைக்கு நம்முடைய சபையில் अनेक தம்பி தங்கச்சிமார் ஆயத்தமாக இருக்கிறார்கள். Today also many men and women are ready in our church. நம்முடைய சபையில் இருக்கிற சில வாலிப ஆண்களும் பெண்களும் வெகு சீக்கிரத்திலே பலர் தங்களை முழு நேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுப்பார்கள். In the coming days very soon our church young men and women going to commit their life for the full time ministry. ஓரளவுக்கு அவர்கள் யார் யார் என்று என்னுடைய மனதில் எனக்கு தெரியும். Already I made up in my mind who they will be. நான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தனியான ஒரு கரிசனையை காட்டுவேன். Whenever I look at them I show a very special concern to them. அந்த கரிசனையை காட்டுவதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு நாளில் முழு நேர போதகராக வருவார் அல்லது ஒரு முழு நேர போதகருக்கு மனைவியாக வருவார், முழு நேர ஊழியக்காரியாக வருவார். That concern is only this person will become a full time pastor or she will become a full time pastor's wife. சில நேரங்களில் தியாகத்தோடு வெளி மாநிலங்களில் சென்று வேறு பாஷைகள் கலாச்சாரத்தில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு இந்த சபையிலிருந்து சிலர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். And there are so many people are getting trained and building in this church to go to different states with the different language people to preach the gospel. அவர்களும் யார் யார் என்று என்னுடைய மனதிலே ஓரளவு தெரியும். And I also know in my heart somehow some people are. நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். I am praying for them. அவர் நன்றா படிக்க வேண்டும். They need to be nicely educated. உயர்ந்த அந்தஸ்திலே வர வேண்டும். They should be lifted very high. படித்து நல்ல பட்டம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்திற்கு போக வேண்டும். And they should study and educated well and go for the ministry. ஆகவே உங்கள் பிள்ளைகள் எப்பொழுதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். And if any of your children is willing to serve God, encourage them. ஊழியம் செய்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் ஏழைகளாக வைக்க மாட்டார். And those who serve God, God will never keep them as poor. சரியாக ஊழியம் செய்தால் அவர்கள்தான்
பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வருவார்கள். And if they do the ministry in a right way, they become a wealthy and very rich people. ஊழியம் செய்வதில் எந்த காலத்திலும் கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. Those who serve the God, they never stretch their hand any time. பணம் அவளை தேடி வரும். The money will come in search of சொத்து அவளை them. தேடி வரும். The properties will come in search of ஜனங்கள் them. அவளை தேடி வருவார்கள். People will come in search of them. உலகத்தில் உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன், ஒரு காரியம் உண்டென்றால் அது தேவனுடைய ஊழியம் In மாத்திரமே. this world, there is a more precious profession, that is the அதை ministry சரியாக of God. செய்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம மாற If you முடியும். do it properly, you can become blessing for many people. ஆகவே இந்த சூப்பர் சீனியர்ஸ் என்று சொல்லியும் சண்டே ஸ்கூல் என்று சொல்லியும் எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லி இந்த திட்டங்களை வைத்திருப்பதில் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது. And for the Sunday school, for the super seniors, for this elders for Christ, there's a deep plan in that one. இந்த மூன்று குழுவினரையும் தனித்தனியாக நான் சந்தித்து அவளை வெளியே அழைத்து செல்லவும் அவளுக்கு சில நன்மையான காரியங்களை செய்யவும் என்னோட மனதில் நான் திட்டமிட்டிருக்கிறேன். And also I am planning to take them individual groups and discuss them with them, and many things I am planning for them. அதற்கு ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் போட்டிருக்கிறோம் எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட்க்கு சொல்லி. And we put an attendance for elders for Christ. சூப்பர் சீனியர்ஸ்க்கு தனி அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறோம். There we put a separate attendance for super seniors. நான் அதை பார்க்கிறேன். I watch that. யார் யார் வரவில்லை என்று பார்க்கிறேன். I watching who is coming, who is not யார் யார் coming. ஒழுங்காக வருகிறார்கள் என்று பார்க்கிறேன். I am watching who is coming properly. அதே மாதிரி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் போதுமான அளவுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டு அதை கவனிக்கிறார்கள். And there is a sufficient attendance is there for the Sunday school as ஆகவே well. மிக நேர்த்தியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒழுங்கான ஒரு தேவனுடைய சபையாக இது செயல்படுகிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. And if I say very systematically, orderly, the church of God is moving ahead means I am not exaggerating. வழக்கமாக போதவருடைய மனதில் என்ன இருக்கும் என்றால், Normally what pastor's mind will have, எல்லாருக்கிட்டும் காணிக்கை வாங்க வேண்டும். I want to collect money from everybody. தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க They வேண்டும். want to give education to their children. தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க And they வேண்டும். want to send their children to foreign countries. நிறைய சொத்துக்களை வாங்க வேண்டும். They want to buy many properties. ஆசைப்பட்டு அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுவார்கள். And they desire and they keep concentrating on that நாம் one. அப்படி இல்லை. We are not like that. பணம் என்ன தேடி வரும். Money will come in search of us. 100 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். If from 100 rupees to 1 lakh rupees, ஒரே நபர் கொண்டு கொடுப்பார்கள். one person will give. ஒரே நபர் கொண்டு கொடுப்பார்கள். One person will give. நான் அதில் ஒரு பைசாவும் தொட மாட்டேன். I will not touch even a single penny. அது in அப்படியே that one. கர்த்தருக்கு கொடுக்கிறேன். I will give it as it is to the God. கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். God honors that one. கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். People, God bless those who யாரையும் give. கொடு என்று கேட்கிறதில்லை. We are not asking anybody to give. ஆண்டவர் ஏவுகிறார், அவர்கள் கொடுக்கிறார்கள். God inspire them and they are giving. இப்படி ஒரு சபையை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. You cannot find such a church in all through the world. எந்த விஷயத்திலேயும் குறைவில்லாத ஒரு சபையை நீங்கள் பார்க்கவே முடியாது. You cannot see a church where his church is not lacking in anything. எங்க போனாலும் பாஸ்டர் சொல்வார், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், உங்க சபைக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்வார். Wherever you go, the church pastor will say that we have this need, we have that need. நம்முடைய சபையில் என்ன சொல்கிறோம்? What we say, இல்லை என்பதே இல்லை. there is no word called no. என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். What we desire, things will இது happen. தேவனுடைய சபை, இது பரிசுத்த சபை. It is a church of God, it's the holy church of இங்கே உழைக்கிற God. ஒவ்வொருவரையும் நான் மெச்சுகிறேன். Those who work here, I appreciate. நான் எல்லாரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். I am watching each and every one of நீங்கள் them. செய்கிற எல்லா ஊழியங்களையும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். I am watching each and every one as you serve. நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்காமல் இருக்க மாட்டார். If I am watching, definitely God is watching. அவை எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுவது எத்தனை வயசுல இருந்து பா? 35 வயசு. 35 வயசுல இருந்து அது கீழ 35 வயசுல இருந்து 30 வயசுல வச்சுவாங்க. எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் நீங்கள் கிறிஸ்துவுக்காக முதிர்ச்சி அடைந்தவர்கள், அவர்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்து அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்ற வேண்டும். And for elders of Christ, people those who are above 35, for them they give a very good teaching and make them as a servant of God. அங்கே மின்னலா சிஸ்டருடைய தலைமையில் இருக்கிற செயல்படுகிற பெண்களும் வருவார்கள். There under Minnala women's team also will be part of that one. ஸ்டீவ் சரவணன் அவருடைய தலைமையில் இருக்கிற ஆண்களும் வருவார்கள். And men those who are under the leadership of Steve, they also will come there. ரெண்டுக்கும் வராதவங்களும் வருவார்கள். And people those who don't come for both, they also will come. தரமான ஒரு தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். And the primary aim is to bring up
quality children of God. சண்டே ஸ்கூல்ல இருந்து சீனியர் என்ன பேர் சூப்பர் சீனியர் என்று சொல்லப்படுகிற யூத் என்று சொல்லுகிறதில்லை, இப்பொழுது அதை மாற்றி விட்டார்கள். ஆகவே சூப்பர் சீனியர் என்று சொல்லப்படுகிற அந்த சீனியர் வகுப்பை தாண்டின பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல இருந்து படித்து வந்துள்ள அவர்களை உருவாக்குகிறோம் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. And from the Sunday school we build them, train them and bring them to the super seniors, and again we train them and build them. நீங்கள் இதற்காக ஒத்துழைக்க வேண்டும். So you need to cooperate in this நீங்கள் matter. பணம் கொடுங்கள் நான் கேட்கவில்லை. I am not asking for your money. இதுக்கு செலவாகும் என்று சொல்வார்கள். And people will say there will be more expense for this. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன உதவியை கேட்க போனால் செய்விடுவோம் சொல்வார்கள். And if you go and ask somebody's help, they will say we will do. அப்புறம் என்ன சொல்வார்கள்? What they will say? கொஞ்சம் செலவாகும்னு சொல்வார்கள். And they will say some expenses நம்ம அந்த there. அடைமொழி எல்லாம் சேர்க்கிறது இல்லை. We are not doing such a gimmicks here. நீங்கள் ஊழியம் செய்தால் பணம் உங்களை தேடி வரும். If you serve God, the money will come in search நீங்கள் of மீனை you. பிடித்தால் மீன் வயிற்றில் தங்க காசு இருக்கும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். And I taught you, if you catch the fish, you will find the silver coins in the. இன்றைக்கு காலையில கூட நல்ல தங்க காசு மீன்களை நான் பிடித்தேன். So in today morning also I catch some the fish which have gold coins. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இடத்துல வந்தார்கள். And after the preaching they have come with me. ஒன்று ரெண்டு பேர் வெள்ளி பணத்தை உள்ள மீன்கள் வந்தன. And a few silver coins fishes have come. நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே தங்க காசுகளை உள்ள மீன்கள் வந்தன. And after by preaching many fishes with a gold coin they have come. It was a surprise for me. கர்த்தர் நல்லவர். God is good. நான் இந்த ரகசியத்தை விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். I teach this secret to the church members. ஊழிய செய்கிறவர்கள் எப்படி பணம் உண்டாக்க வேண்டும் என்பதை உண்மையான வழியில கற்றுக் கொடுப்பேன். And I'll teach you how to make money in a right way for the kingdom of God. தவறான விதத்தில் போகிறதுல அவர்கள் சிக்கல்ல மாட்டிக்கொள்கிறார்கள். And if you take it in a wrong way you will get அதே மாதிரி சண்டே ஸ்கூல் பாடங்களை படித்துவிட்டு அவர்கள் சூப்பர் சீனியர் என்று சொல்லப்படுகிற அடுத்த நிலைக்கு வரும்போது அவர்களை ஊழியத்திற்கு தயார்படுத்துகிறோம். And after the Sunday school when they come to super senior, there we train them to be servant of God. என்னுடைய இதயத்தில் சில திட்டங்கள் இருக்கின்றன. I have a great plans in my heart. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அழைத்து சென்று கர்த்தருடைய ஊழியத்திலே பழக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And I want to take them each individually and train them to be in the ministry. ஒரு நல்ல வேனை நமக்கு சொந்தமாக வாங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். And I had a desire to buy a van for that one. நான் உங்கள்ட்ட காசு கேட்க மாட்டேன். I am not going to ask money with you. நிறுத்துறதுக்கு இடம் இல்ல, தெருவுக்குள்ள கொண்டு வரது வழி இல்ல, அதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். And there is no place to park and we cannot bring in the street. அப்படியானால் இந்த குழுக்களை எல்லாம் அங்கு அழைத்து செல்லும் அவர்களை ஊழியத்தில் பழக்க வைப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன். And I desire, I want to take all this group to many ministries and involve them in many kind of ministries. கம்பெனி மேனேஜரை பார்த்து ஒரு வேன் அனுப்புன்னு சொன்னா உடனே புது வேன் வந்து விடும். And if I say company person send a van, means immediately a new van will come. நான் சில வாகனங்களை வாங்கும்போது என்ற கையெழுத்தே வாங்குனதில்லை, வண்டி வந்துடும். And so when I purchase few vehicle, people don't take a sign, the vehicle will come. அப்புறம் பேசிக்கொள்ளலாம்னு சொல்வார்கள். And they will say we will talk later. அப்படி இந்த சபைக்கு ஒரு பெரிய உன்னதமான பெயர் இருக்கிறது. There is a big reputation for this church. பெரிய பரிசுத்த சபை என்று சொல்கிறார்கள். People call it as a holy church. நான் சொன்னது போல அது பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார்கள். As I said, it's a holy people. உண்மையுள்ள மக்கள் என்று சொல்கிறார்கள். There is a faithful people. கடினமான உழைப்பாளி என்று சொல்கிறார்கள். They say they are hard working people. இந்த சபை ஒரு மாடல் சபை என்று சொல்கிறார்கள். And people say it is a model church. இது ஒரு டிபிக்கல் சபை என்று சொல்கிறார்கள். And they say it's a typical church. இது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். The God acknowledge this one. ஆகவே நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த உடனே சாப்பாடு கொடுத்துவிட்டு சில எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் சூப்பர் சீனியர்ஸ் என்றெல்லாம் சொல்லி உங்களுக்கு சில ஒரு மணி நேரத்தை கூட எடுக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து வருத்தப்படாதீர்கள். And after the lunch we take 1 hour with the super seniors and the elders for Christ. Please don't be bothered for this. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. We have only one life. என்ன வந்து தம்பின்னு அநேகர் கூப்பிட்டார்கள். Many people called me brother. இப்போ தாத்தான்னு கூப்பிடுறாங்க. And now people are calling me grandfather. கடந்த காலம் எப்படி ஓடி விட்டதுன்னு தெரியவில்லை. I don't know how these days have been passed. நான் இன்றைக்கு அதையே நினைத்து கொண்டிருக்கிறேன். So still also I am thinking the same thing. நான் ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல போய் என்னோட காரை நிறுத்தினேன். One day I went to an hotel and I parked my car there. அதுல owners driven car என்று ஒரு இடம் போட்டிருந்தது. And there is a place called owners driven car. நான் அந்த இடத்துல என்னோட காரை கொண்டு நிறுத்தினேன். I put my car there. அங்க அந்த சின்ன பையன் வந்தான். There was a small boy there. என்னோட வயசுல ரொம்ப சின்ன பையன். He was a very young boy. தம்பி இங்க வா, வண்டியை நிறுத்த கூடாதுன்னு சொன்னான். தம்பின்னு என்ன கூப்பிடுறான். And he called me as தம்பி come here, you should not park your car here. பாரு உனக்கு வயசு எனக்கு வயசு ரொம்ப வித்தியாசம், தம்பின்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன். And I said I am more elder than you, don't call me தம்பி. இது சொந்த வண்டி வச்சிருக்கிறவன் நிறுத்துற இடம் ஐயா இது. And he said people who have their own car they have to put their car here. தம்பி உன் மூஞ்சியை பார்த்தா நீ டிரைவரா தான் இருக்கிற. And if I see your face you look like a driver. அப்புறம் நிறுத்து தம்பி என்று சொன்னான்.
And he said, park is your car. That said, Thambi said. இப்போ எல்லாரும் தாத்தான்னு கூப்பிடுகிறார்கள். Now they are calling me as Tata. இந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப சீக்கிரமாக ஓடிவிட்டது. This short time it's run very fast. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். I'm a little bit worried காலம் about. வேகமாக ஓடிவிட்டது. The days pass very fast. திரும்பி நான் போன வழியாக அங்கே போக முடியாது. And I can't go in that same path. மீதி காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். And I like to use the remaining days very meaningfully. நீங்களும் அப்படித்தான். You also உங்கள் similarly. வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுள்ள காலத்தை மேக்சிமம் கர்த்தருக்காக நல்ல காரியங்களை செய்து நலமான நற்கிரியைகளோடு பரலோகத்துக்கு போக And வேண்டும். whatever the time and the life God has given you, do the good thing and go with the good deeds. to the பொதுவாக heaven. என்ன சொல்ல ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் என்று ஊழியக்காரர் என்ன சொல்லுவாங்க. And many people, many servants of God, they call me as a hard taskmaster. சரியான வேலை வாங்குற ஆளு சொல்லி. And they say you will take much maximum job from you. என்னோட மனைவியும் அதான் சொல்லுகிறார். My wife also says that on நீங்க only. எல்லாரும் ரொம்ப வேலை வாங்குறீங்க. And she says you take much job with the நமக்கு people. அந்த கொடுக்கப்பட்ட பாக்கியம் அது. And I say it is my blessed ஏராளமான thing. திட்டங்கள் இருக்கின்றன. There are so many plans are there. ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் என்று அது நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். And to run a school, it's so difficult. Only people, those who run, they understand that. பைபிள் காலேஜ் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் என்று அது நடத்துகிறவங்களுக்கு தெரியும். And those who run the Bible college, only they understand how hard it is to run a Bible college. சண்டை போடாத இரக்க குணமுள்ள கொடை கொடுக்கிற மனநிலை உள்ள நல்ல விசுவாசிகளை வைத்து ஒரு சபை நடத்துவது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த ஆண்டவருக்கு தெரியும். And only God knows how to run a church without quarreling, with much love and submission to run a church. இங்கே குழப்பங்கள் இல்லை. There is no confusion here. எந்த விதத்திலும் கன்ஃபியூஷன் கிடையாது, குழப்பம் கிடையாது. There is no confusion here. ஒரே குடும்பம், One family. ஒரே குடும்பம், One family. ஒருவரை நேசிக்கிறார்கள். They love each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார்கள். They help each other. எனக்கு தெரியாமலேயே உதவி செய்கிறார்கள். They unknowingly they help each எனக்கு other. தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார்கள். I don't know, people are helping each ஒரு other. நல்ல சபையில் இருக்கிறீர்கள். You are in a good church. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? How many of you believe this one? எத்தனை Hallelujah. ஊழியக்காரர்கள்? So many servants of இவங்க God. எல்லாரும் சண்டே ஸ்கூல்ல இருந்து வந்தவர்கள். These all people belong to Sunday school. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். And Sunday school teacher, God loves you. Don't சண்டே forget ஸ்கூல் that. டீச்சர்ஸ்ல இருந்து வந்தவர்கள் தான் இங்க இருக்க ஊழியக்காரர்கள் எல்லாரும். And those who come out of the Sunday school and teachers, they are the servant of God today. ஏராளமான ஊழியர்கள் இன்றைக்கு எழும்பி விட்டார்கள். Today many servant of God has come up. இன்றைக்கு காலையில சொன்னேன், Today morning I said, நீங்கள் எல்லாரும் விசுவாசியாக இங்க இருக்க கூடாது. you should not be believers for a long time here. நீங்கள் எல்லாம் இருக்கிற இடங்களிலே ஊழியம் ஆரம்பியுங்கள். Wherever you are, you begin a ministry. சபைகளை ஸ்தாபியுங்கள். Build the church. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முன் வாருங்கள். You do something, come forward to இங்க God. கம்ஃபர்ட்டபிளாக இருந்து நீங்க இப்படியே காலத்தை ஓட்டக்கூடாதுன்னு And சொன்னேன். don't be comfortable like that and spend your time. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்படித்தான் பிரிந்து சென்றார்கள், சிதறி போனார்கள். When the Holy Spirit came, they scattered. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இங்கே சொல்லப்படுகிற சில ஊழிய விரிவாக்கங்களை குறித்து என் மேல கோவப்படாதீங்க. And don't get angry when I explain about all these different kinds of ministry. ஒரு மணி நேரம் நீங்க தியாகம் பண்ணும்போது பல வருஷங்கள் ஆயுசு உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். If you spend 1 hour in the presence of God, many more years will be added into your life. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு மணி நேரத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூடுதலாக செலவழித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான வருஷங்கள் ஆயுசாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். I want to tell you once again, if you spend 1 hour more than your regular worship, God will add many more years to your life. வியாதிகள் உங்களை தாக்காது. Sickness will not overtake you. பஞ்சம் பட்டினி உங்களை தாக்காது. The drought and the hungry will not take கடன் over உங்களை you. தாக்காது. The credit will not take over you. நீங்கள் தலை கவிழ்ந்து போகிறதில்லை. Your head will not be bowed down. தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். Your head will be lifted உங்களுக்கு high. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things through your life. நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Gracious Father, we thank you. ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் போட்ட காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கேன். God, whatever you put in my heart, I shared with your people. நல்ல பரிசுத்த ஜனங்கள். They are a good holy people. உண்மையுள்ள நண்பர்கள். They are truthful friends. உண்மையுள்ள சிநேகிதிகள். They are truthful friends of God. நல்ல ஊழியர்கள். They are good servant of God. உண்மையுள்ள மக்களை எங்களுக்கு You கொடுத்திருக்கிறீர்கள். have given a truthful people to us. இந்த உலக வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் இது. This is the privilege that you have given us in this நல்ல worldly ஊழியர்களை life. கொடுத்திருக்கிறீர்கள். You have given a good servant of நல்ல God. உபதேசத்தில் உறுதியான ஊழியர்களை எங்கள் மத்தியில் எழுப்பி You இருக்கிறீர்கள். have raised up a very truthful servant of God, those who are strong in the word of God. கேட்கிற அனுபவிக்கிற மக்களை ஆசீர்வதியும். Those who listen and the experience people, bless them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen. இப்பொழுது பாஸ்டர் சாந்தர் ரூபன். Hallelujah.
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கடந்த 4-5 மாதங்களாக வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் மீன் பிடிக்கிறத பற்றி தான் என்னுடைய மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. For past 4 or 5 months, only how to catch the fish, the things are running in my mind. போதகர் அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்க்கு முந்தின நாள் அந்த சர்வீஸ்க்காக ஜெபம் ஏறெடுத்தோம். அங்கேயும் வந்துட்டு போதகர் என்ன சொன்னார் அப்படின்னா, மீன்களை பிடிங்க, அந்த அந்த மீனோட வாயில் என்ன இருக்கும், தங்க காசு இருக்கும் இல்லை வெள்ளி காசு இருக்கும் அப்படின்ட்டு சொன்னார். இன்னைக்கு காலையில் கூட So before graduation day, when we gathered and we were praying for the preparation of graduation, that time also pastor was reminding again and again about catch the fish, you will find silver coin, sometime you will find gold coins. அதற்கு முந்தின வாரமும் அதே தான் வந்துட்டு பாஸ்டர் சொன்னார். And after that one also pastor was speaking the same thing. இன்னைக்கு காலையிலையும் பாஸ்டர் அதான் சொன்னார். Today morning also pastor said the same thing. இந்த வார்த்தை என்னுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்து அதுதான் ஓடிட்டே இருந்தது. சரி, இதை குறித்து நம்ம ஏதாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அருமையான ஒரு செய்தியை எனக்கு கொடுத்தார். When these things was running around in my mind continually, and I took an initiative, let me meditate upon this word. As I meditating, God has given me a message through this one. அந்த செய்தியை மீன் பிடிக்கிற அதை வைத்து ஒரு செய்தியை கடந்த ஆண்கள் கூட்டத்தில் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். And previous day also God has helped me to share a message concerning catching fish. அதே வேத பகுதியை இன்னொரு கோணத்திலிருந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்படியாக அடியனை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். And God has made me to stand here in front of you from the same passage to look from a different angle. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் கேட்கறதுக்கு ஆர்வமா How இருக்கீங்க? many of you are ready to listen? எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். Let us read from the Gospel of Luke chapter 5 2-3 வசனங்களை யாராவது ஒரு and verse வாசியுங்கள். 2 and 3. அப்பொழுது கண்டார். இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஒன்றில் ஏறினார். போதகம் பண்ணுகிறார். தொடர்ந்து 4வது வசனம். முடித்த பின்பு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 3 and 4. He got into one of the boats, the one belonged to Simon, and asked him to put out a little from shore. Then he sat down and thought to the people from the boat. When he had finished speaking, he said to Simon, Put out into deep waters and let down the nets for a catch. அப்படியே கண்களை மூடி கேட்ட வசனத்தின்படி நாம் ஜெபிக்கலாம். Let us all close our eyes and pray according to the word of God which we heard. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். Gracious God, we thank you, we praise you. ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் ஆவலோடு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். God, we are expecting from your word and we are waiting eagerly to listen from you. கர்த்தர் எங்களுக்கு உரிய ஆண்டவரே வார்த்தைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். God, we are waiting to give us the right word of God. கர்த்தருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்த்து அதை கீழ்ப்படித்து அது எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Help us, Lord, so that we can listen to the word of God and make us worthy to listen the word of God which you are going to share with us. ஆண்டவரே, சுயத்திலிருந்து எந்த வார்த்தையும் வெளிவராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. Protect us, we will not speak anything out of our selfishness. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு கருவியாய் மாற்ற கிருபை பாராட்டுங்க. God, let your word in this evening be useful to take us into the next level of a spiritual life of God. உம்முடைய வார்த்தைக்கு உண்டான கனத்தையும் மரியாதையும் கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். God, help us to give all the due respect to your word of God. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. In Jesus name we pray, Father. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah.
இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். This incident is a very familiar incident for each one of us. நம்மளுடைய சண்டே ஸ்கூல்லேயும் கூட இந்த கதைகளை நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள். And many time even in our Sunday school our teachers taught this one. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரமா நடந்து வருகிறார். வந்தவுடனே நிறைய படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. அதுல ஒரு படகை செலக்ட் பண்றார். Now Jesus is coming in the shores of Galilee and there was many boats were there. He select one boat from that one. அந்த படகு பேதுருடைய படகா இருக்கிறது. That boat belongs to Simon Peter. இப்போ அந்த போட்டை எடுத்துட்டு ஆழத்துக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். Now what Jesus is doing is taking that boat and going into the sea and he started preaching to the people. பிரசங்கித்து முடித்த பின்பு After preaching பேதுருவை பார்த்து, and he saw Peter. பேதுரு அப்போ வலைகளை அலசி கொண்டு இருக்கிறான். Now Peter is washing his net. பேதுரை பார்த்து சொல்றாரு, வா மீன் மறுபடியும் என்ன பண்ணலாம், மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக பேதுருவை கடலுக்கு கொண்டு போறதை பார்க்க முடியும். Now we see Peter is washing his nets and Jesus is telling him again, come let us go and catch the fish again. அந்த வார்த்தைகளுக்கு பேதுரு கீழ்ப்படிந்து வலைகளை போடும் பொழுது வலை கிழியத்தக்கதாய் மீன்களை பேதுரு பிடிக்கிறதை இந்த இடத்துல பார்க்க முடியும். And by obeying what Jesus said, Peter went and cast his net and he catch so much fish that his net started tearing. லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகத்துல இந்த சம்பவத்துல பேதுருவை இயேசு கிறிஸ்து முதன்முறையாய் பார்க்கிறது போல லூக்கா எழுதியிருப்பார். Now when in the gospel of Luke in this incident it is Luke has written like first time Jesus is meeting Peter. ஆனால் மற்ற நற்செய்திகள்ல பேதுருக்கு ஆல்ரெடி ஜீசஸ் கிறிஸ்ட அதிகமாய் தெரிந்திருக்கும். And in other gospels Peter will know Jesus already. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய மாமியை சுகமாக்கி இருப்பார். And in many other in other gospels Jesus would have healed the mother-in-law of Peter. இதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து கலிலேய கடலோரமா வந்து அநேக அற்புதங்களை செஞ்சிருப்பாரு, பேய்களை துரத்தி இருப்பார், அநேக முடவர்களை நடக்க செய்திருப்பார். And before this Jesus was came near Galilee and performed many miracles. He healed people. He cast out many demons. அப்போ பேதுருக்கு ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிமுகமான ஒரு நபர். And already Peter would have known Jesus before this incident. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பேதுரு இப்போதான் முதல் முறையாக சந்திக்கிறது போல லூக்கா எழுதி வைத்திருப்பார். And now Luke writes like this as if Jesus is meeting for first time Peter. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இப்போ இருக்கிறது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரபலம் இந்த எச்சேப்பாக்க பகுதிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கூட்டம் கூடி இருக்குமோ அது போல இயேசு கிறிஸ்து ஒரு பிரபலமாக அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். So during those days he was very famous in those days. When he came many people gathered there. அவர் எங்கு சென்றாலும் ஒரு விதமான கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டே இருந்தது. Wherever Jesus went there was a great multitude was following him. எங்க போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி மக்கள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு நெருக்கி கொண்டிருந்தார்கள். And wherever Jesus go there was a great crowd following him and they were thronging upon Jesus. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்குள்ளாக சென்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். How people gathered means in Gospel of Mark chapter 2 where Jesus went to a home and he was preaching gospel. அந்த வீட்டிற்குள்ளாக கூட போக முடியாத அளவிற்கு கூட்டம். அதனால அந்த சப்பானியோடைய நண்பர்கள் 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது ரூஃப் உடைச்சிட்டு உள்ள கயிறு கட்டி இறக்குறத சம்பவத்தை கூட நம்மளால பார்க்க முடியும். There was such a crowd was gathered, people could not enter inside. We see that 4 friends of that crippled man, they took him and opened the roof and brought him in front of Jesus. இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு கலிலேய பட்டணத்திலே எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப பிரபலம் வாய்ந்த ஒரு நபராய் இருந்தார். And during those days Jesus was very famous in those Galilee area.
காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவருடைய அற்புதங்களும் இவருடைய அதிசயங்களும், அது மட்டும் இல்லாம இவருடைய வார்த்தையை கேட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா போஜனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் இவரை பின்பற்ற ஆரம்பித்தது. And the reason is because of his word and his miracle and the signs and wonders which he is performing. இந்த கூட்டங்கள் அனைவரும் இவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக இருந்தார்கள். ரொம்ப நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நாள் முழுக்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். And people were very eager to listen his word. They used to say, all through the day you can speak, I'm ready to listen, they used to say. இங்க இருந்த ஜனங்கள் மாத்திரம் கிடையாது, வேதாகமத்தில் அநேகரை நம்மளால் பார்க்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாய் இருக்கிற மக்களை. And not only these people, all through the Bible we read, many people were very eager to listen from God. அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 23-24வது அதிகாரத்தை வாசிச்சா கூட அங்க ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு நபரை பார்க்க முடியும். If you read the book of Acts, the person called Felix, அந்த நபர் ஒரு ரோம அதிகாரியா இருந்தார். he was a Roman authority. அங்க பவுல் பேசின அந்த தேவ வார்த்தைகளை இந்த ஃபெலிக்ஸ் என்கிற ரோம அதிகாரி கேட்டுக்கொண்டே இருந்தார். And we see that one, whatever Paul is speaking, this government, this Roman authority, Felix was listening to him. ஆனா அங்க 24வது அதிகாரம், அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்துல நீ கொஞ்சம் விட்டா என்ன பண்ணிடுவ, சம்மதிக்க வைத்து விடுவாய் என்ற வார்த்தைகளை அவர் சொல்லுவார். And in book of Acts chapter 24, where Felix is telling, if I let you to speak some more time, even you will convince me, he is telling. ஏன் நம்மளும் கூட வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறோம் என்று சொன்னால் ஆர்வமுள்ள மக்களா இருக்கிறோம். Even we are very eager to listen to the word of God. ஹல்லேலூயா, Hallelujah. ஆர்வம் இருக்கு, எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க பாஸ்டர், நான் வந்துட்டு கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கே தவிர, ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக And தான் if you இருக்கிறது. say, Pastor, you can speak how long you want, we want to listen, but as much as we are eager to listen, are we really obedient or committed to the word of God? ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், ஆனால் இங்க இருக்கிற ஜனங்கள் யாருமே வந்துட்டு அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க யாரும் தயாரா இல்லை. அந்த வார்த்தைக்கு உண்டான கனத்தை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு நேராய் திருப்ப அவர்கள் தயாரா இல்லை. And God is keep on speaking to his people, but the people here, they are not, they were eager to listen, but they are not truly committed to the word of God. லூக்கா 4வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனத்தை வாசித்தா இரவு முழுவதும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பிரசங்கம் பண்ணுகிறார், ஆனாலும் அவர்களுக்கு அர்ப்பணிக்க மனம் இல்லை. And if you read in the same Gospel of Luke chapter 4, at the final part of that chapter, all through the night Jesus was preaching, but people were not ready to commit their life. சரி, கலிலேயா ஊருக்குள்ள இருந்தாதான் மக்கள் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க, வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரிலாக்ஸ் பண்ண முடியாத மறுநாள் காலையில எழுந்து கலிலேயா கடலோரமா நடந்து போனாலும் மக்கள் விடல. காலையிலே என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And as he thought, when we are in the town, people are gathered to listen me, so he made a decision, let me go towards the Galilee seashore. Even there people gathered to listen. ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பார்க்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஏமாற்றம் தர விரும்பாமல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அங்க ஒரு படகுல ஏறி, சீமோனோட படகுல ஏறி அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றார். Now God don't want to disappoint the people, those who are eager to listen the word of God, so he made a decision, take a boat and sat on that one, and he taught the people. பிரசங்கம் பண்ணி முடிந்த பிறகு அங்க பிரசங்கத்தை கேட்ட மக்களுக்கும் என்ன இல்லை அப்படின்னு சொன்னா கேட்க ஆர்வமா இருந்தாங்க வார்த்தைகளை, ஆனால் என்ன பண்ணல அப்படின்னா அர்ப்பணிக்க மனம் இல்லை. And the people, those who listened on that day, they were very eager to listen, but they were not truly committed to the word of God. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு அநேகர் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மணிக்கணக்கில் நம்ம கேட்குறோம். டிவியில் பிளெஸிங் டிவியாக இருக்கட்டும், நிறைய டிவி சேனல்ஸை இப்போ கிறிஸ்தவ யூடியூப் சேனல்லாம் நிறைய வந்துடுச்சு, போய் கேட்டுகிட்டே இருக்குமே தவிர ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் கிடையாது. And even today we are listening word of God through all different medias like TV channels, like YouTube, and we are keep on listening eagerly word of God, but we are not truly committed or submitting to the word of God. இப்போ பிரசங்கம் பண்ண
யாருக்கு பிரசங்கம் பண்ணார்களோ அந்த கூட்டம் என்ன பண்ணல அப்படின்னா அர்ப்பணிக்க மனமில்லாமல் இருந்ததுனால ஆண்டவருடைய பார்வை யார் பக்கம் திரும்புது என்று சொன்னால் ஒரு தனி நபர்கிட்ட திரும்புது. அவர் பேர் தான் என்னன்னா சீமோன் பேதுரு. When people were not truly committed to the word of God, when Jesus preached to them, then Jesus turned his attention towards to one individual person, that is Simon Peter. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஆண்டவர் வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல சொல்றாரு, கேளுங்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு, கேளுங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 நற்செய்தி புஸ்தகத்திலையும் கேட்கறதை பற்றி, பரலோக ராஜ்யம் செய்தியை நீங்க கேட்டு அதன்படி நடங்கள் என்பதை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார். And even in all the 4 different gospel, God is keep on telling the people, those who are ear, those who have ears, let them hear, those who have ears, let them hear. Regarding hearing, God is continually speaking to his people. ஹல்லேலூயா, Hallelujah. ஆனா மக்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா கேட்பதற்கு உண்டான அந்த ஒரு ஆர்வம் இருந்ததே தவிர, ஆனா அதன்படி நடக்க அவர்களுக்கு என்ன இல்லை, மனதில்லாது இருந்தது. But people were very eager to listen to the word of God, but they were not truly committed to whatever they are listening. இப்போ தனிப்பட்ட ஒரு நபரிடம் ஆண்டவருடைய பார்வை திரும்புது சீமோன் பேதுரு. Now God's attention is turning towards one particular individual, that is Simon Peter. இப்போ பேதுருவோடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, இரவு முழுவதும் மீன் பிடிக்க அவர் கடல்ல போயிட்டு நிறைய பிரயாசப்பட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஆகி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வலையை அலசி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். Now the story of Peter is like this. All through the night he was keep on trying and trying. He could not get even one fish. Now early morning he is coming and washing his net. ஹல்லேலூயா, Hallelujah. பேதுருடைய நிலைமை எது அப்படின்னு சொன்னா ஒரு தோல்வியான ஒரு நிலைமை. பேதுருடைய நிலைமை எது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே அகப்படல, ஒரு சின்ன மீன் கூட எனக்கு மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்க பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாக வா ஆழத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறதை நம்மால பார்க்க முடியும். The story of Peter is a story of failure. The story of Peter is an unsuccessful. All through the night he put an effort. He did not catch even one fish. Now Jesus is taking him, come, let us go into the deep and catch some fish. பேதுரு வெறும் சாதாரணமான ஆள் கிடையாது. பேதுரு எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால் மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒரு நபராய் இருந்தார். And Peter is not an ordinary person, he is an expert in catching fish. ஹல்லேலூயா, Hallelujah. பேதுரு எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொன்னா 3-4 தலைமுறைகளுக்கு மீன் பிடிக்கிற அந்த தொழிலிலே ஈடுபட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். And Peter belongs to a fisher family, those who are catching fish for more than 3 or 4 generation. சில நிறுவனங்கள்ல எழுதுவாங்க பாத்தீங்களா, since 1947 அப்படின்னு சொல்லிட்டு. In some organization they write in their advertise since 1947. எந்த இயர் வேணா நீங்க வெச்சுக்கோங்க. You can keep it in any year. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த வருஷத்துல இருந்து நாங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அனுபவம் வாய்ந்த நபர், அந்த காலத்துல இருந்து நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். What it means from since then we are very guaranteed people, we are doing this business for so long time. அதே போல பேதுருடைய படகுலயும் போட்டிருக்கோம், நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு, since 1947ல இருந்து எங்களுடைய போட் கடல்ல, இந்த கலிலேய கடல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. And even in Peter's boat it would have written since we are catching the fish, so only he was also very famous person. ஹல்லேலூயா, Hallelujah. ஆனா இங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவர் அப்பா சொல்லி கொடுத்த அனைத்து திறமைகளும் இந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா உதவவே இல்லை. So now what happened, all his experience and all the things which their father and forefathers taught him, it's not worked out on that day. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தேடி In வருகிறார். this situation God is coming in search of Peter. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே வா, நான் என் கூட வா, நான் வந்துட்டு என்ன பண்றேன், உன் கூட மீன் பிடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Now Jesus is calling Peter, come with me, now I will come with you to catch fish. Jesus is telling to Peter. இப்போ பேதுருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பக்கத்திலே அவங்களுடைய கூட்டாளிகள் என்ன பண்றாங்க, நின்றுட்டு இருக்காங்க. யார் யாரு, அந்திரேயா, யோவான் போன்ற நபர்கள் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். Now Jesus and Simon Peter are having a conversation with them. All their friends are standing like Andrew and John and other people. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, What would have they said? இந்த ஆளை பாரு, இவர் யாரு, அங்கி போட்டிருக்காரு, இவர் வந்துட்டு ஒரு
கார்பெண்டர், இவர் வந்து யாரு, ஒரு யூத ரபி, இவருக்கு ஒரு கதவை அளவெடுக்க சொன்னா தெரியும், ஆனா மீன் பிடிக்கிறது எப்படின்ட்டு இவருக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருக்கிட்ட கேட்டிருப்பாங்க. And they would have asked him, look at him, he is wearing a gown and he is a carpenter. If you ask him to take a measurement of a door, he will do, but how he will try, he will give you a training to catch the fish. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஒருவேளை பேதுரு பார்த்திருக்கலாம், என்னுடைய மாமியினுடைய ஜுரத்தை இவர் சரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. And maybe Peter would have thought about he healed my mother-in-law. அப்போ கூட்டாளி சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இவர் வந்துட்டு வியாதிகளை வந்துட்டு சுகமாக்குற வல்லமை இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு மற்ற நோய்களை குணமாக்குற வல்லமை இருக்கலாம், ஆனால் இது இயற்கைப்பா, இது எப்படிப்பா இவரால் முடியும், மீன் பிடிக்கிறத பற்றி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கூட்டாளிகள் வந்துட்டு இவர்களை வந்துட்டு சொல்லியிருக்கலாம். And some other people might have told, you would have healed the people, healed the sick, how you can do something against the nature they were discussing. ஹல்லேலூயா, Hallelujah. பேதுரு கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எங்களுடைய திறமைகள், எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லி கொடுத்த எல்லா யுக்திகளும் நான் பயன்படுத்திட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் வந்துட்டு என்ன இல்லை, ஒரு மீன் கூட வலையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். Now Peter would have thought in his mind, maybe he would have told, we've made all the tactics which taught by our fathers and forefathers, nothing worked out on that day. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி நீ மீன் பிடிக்கும் போது நீ வெறுமனே போன, உன் கூட்டாளியோட போன, அப்போ நான் இல்லை, இப்போ நான் இருக்கிற உன் படகுல, நீ வா ஆழத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிடுகிறார். Now Jesus is telling, previously you went alone, sometime you are taken with your friends with you, but now I am with you, come with me, is calling him. நாமும் இன்றைக்கு பேதுருடைய நிலைமையில தான் நாம் உட்கார்ந்து இருப்போம். Even today we may be in a Peter situation. நான் நினைச்ச காரியம் நடக்கல, என்னுடைய பிசினஸ்ல ரொம்ப தோய்ந்து போன நிலைமையில இருக்கிறது என்று நாம் கலங்கி கொண்டு இருப்போம். Maybe you are sitting here like Peter and telling, in my all business I experienced so much loss. You may be in tears and sitting here. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ட்ரை ஒன் மோர் டைம், மீண்டுமாக நீ முயற்சி செய், நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து Now சொல்லுகிறார். Jesus is looking at you and telling you, try one more time, I am standing with you, is telling to you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை பேதுரு போல நீங்க காரணங்களை சொல்லலாம், ஆண்டவரே ரா முழுவதும் நான் வலை போட்டேன் ஆண்டவரே, என்னால் ஒண்ணுமே அகப்படலை அப்படின்ற நிலைமையில உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, மீண்டுமாக முயற்சி செய், இப்போ நான் வந்துட்டு கூற வரேன், உன் கூட நான் வரேன், உன்னுடைய தோல்வியில உங்களுடைய இயலாமையில நான் இப்போ கூட வரேன், மறுபடியும் நீ முயற்சி செய் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். And you may be sitting like Peter and telling, all through our experience I tried and I failed, but now Lord Jesus is telling, now I am coming with you, try it again. ஹல்லேலூயா, Hallelujah. இதுக்கு முன்பதாக மக்களிடத்திலும் ஆண்டவர் இப்படி போட்ட ஒரு பிரசங்கத்தை தான் பண்ணியிருப்பார், நான் இருக்கிறேன், இனிமேல் உங்களுக்கு விடுதலையை நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கித்திருப்பார். ஆனா மக்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த அர்ப்பணம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கான ரெஸ்பாண்ட் இல்லை. Maybe Jesus would have taught them previously also, I am with you, I will be with you. You would have preached with them many times, but what happened in the response with the people? They were eager to listen, but they are not really committed to obey what he is saying. அதே வார்த்தையை இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு என்ற ஒரு தனி நபர் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. இப்போ பேதுருடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, எடுத்து வாசியுங்கள் 5வது அதிகாரத்தின் 5வது வசனம். Same thing now Jesus is telling to Peter, and what is the response of Peter is here. You can read in the further verse. அதற்கு சீமோன், ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கு? What is the response of Peter was? Simon answered, Peter, Master, we have worked hard all night and we haven't caught anything, but because you say so, I will let down the nets. Hallelujah.
Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பேதுருவோட ரெஸ்பாண்ட் பாருங்க, மத்தவங்க மாதிரி கிடையாது. பேதுரு என்ன பண்றேன், ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையின்படியே நான் என்ன பண்றேன், வலையை போடுறேன் அப்படின்ற சொல்றான். Now Simon is answering Jesus, but because you say so, I will let down the nets, he says. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய் இருக்கு, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வரைக்கும் போனது போகட்டும். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, மீண்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. Now you may be experiencing so much losses in your life, so much failures and so much unsuccessful in your life, but now the Lord is telling you, try it once again. இதே போல தான் நம்மளுடைய ரெஸ்பாண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேல வல்லமையுள்ள, உம்முடைய வார்த்தையின் மீது அதிகாரமுள்ள, உம்முடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைத்து மீண்டுமாக முயற்சி செய்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி உங்களுடைய ரெஸ்பாண்டை ஆண்டவருக்கு நீங்கள் காட்ட வேண்டும். Today you need to respond in a similar way, not out of my experience, but as you say, I believe in your word, according to your word, I will try it again, you should say to God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த இடத்துல வார்த்தை அப்படின்ற ஒரு பதத்தை லூக்கா பயன்படுத்தி இருப்பார். Here Luca used a particular word called according to your word. என்ன அப்படின்னு சொன்னா, கிரேக்க வார்த்தையில ரேமா அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி இருப்பார். Here they use a word called rema. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. லூக்கா யாருக்கு இந்த லூக்கா நற்செய்தியை எழுதுகிறார் என்று சொன்னால், அகாயா மாகாணத்தில் உள்ள ஜனங்களுக்கு லூக்கா எழுதுகிறதை பார்க்க முடியும். Now Luke is writing this gospel to the people, those who are in that Achaia province. இந்த அகாயா மாகாணத்தில் உள்ள பட்டணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, கொருந்து பட்டணமும் அகாயா மாகாணத்தில் ஒன்றுதான். அது மட்டும் இல்லாமல் ஏத்தன்ஸ், ஸ்பார்டன்ஸ் அப்படி போன்ற பட்டணங்கள் எல்லாம் இந்த அகாயா மாகாணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சிறு பட்டணங்கள். And in that Achaia province there was many other towns like Athens, like Corinth and Spartans. There were many towns in that Athens, in that Achaia province. இந்த அகாயா மாகாணம் தான் எப்படிப்பட்ட ஒரு மாகாணம் என்று சொன்னால், கிரேக்க பிலாசபியோட ஒரு மைய பகுதியாக காணப்படுகிறது. And this Achaia province is considered to be a center part of a Greek philosophy. இந்த சாக்ரட்டிஸ் அப்படின்ற கூடிய தத்துவ ஞானி கூட இந்த அகாய மாகாணத்தை சார்ந்தவர் தான். And a person called Socrates, he also belonged to this Achaia province. இங்கு உள்ள மக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆண்டவர் அப்படின்ற ஒரு ஞானம் கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். These people don't have any knowledge of God, they don't believe in any God. ஆனாலும் இவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை அட்லஸ் அப்படின்ற ஒரு கடவுள் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. And they had a wrong belief that say the person called Atlas is holding this world, protecting this world. இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா, அட்லஸ் அப்படின்னு சொல்லி? Have you heard about this word called Atlas? ஸ்கூல் பசங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, வரைபடங்கள், அதாவது உலக வரைபடங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா அட்லஸ். And there is many maps come together, that book is called as Atlas. இந்த கடவுளுடைய பெயரை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு வைத்திருக்காங்க. And this God name only is given to that particular book. ஹல்லேலூயா. Hallelujah. ரேமா அப்படின்னு சொன்னா சஸ்டெய்னிங் பவர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. Rema means the sustaining power. அப்போ லூக்கா எதை சொல்ல இந்த இடத்துல முயற்சிக்கிறார் என்று சொன்னால், Now, why Luke is using this word and what he is trying to tell to his readers? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ உங்கள் கடவுள் போல, அட்லஸ் போல பூமியை தாங்கி பிடித்துட்டு மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்ற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் வெறும் தாங்குகிறவர், உலகத்தை தாங்குகிறவர் மாத்திரம் கிடையாது, அதன் ஊடாக உலாவி கிரியை செய்கிற தேவனாயும் இருக்கிறார். And now what Luke is telling to his readers, it is not like your God like Atlas one is holding the world. It is not only holding the world and protecting the world, he involved and move around and he mingle with his people. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கஷ்டப்படுகிறவர்கள், பேதுரு போன்ற கஷ்டப்படுகிறவர்கள், எதுக்குமே உதவாமல் எதுவுமே பண்ண முடியாம இருக்கிற நிலைமையில இருக்கிறவர்களை ஏதோ பார்த்துட்டு போகிற தெய்வம் கிடையாது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால், நம்மளுடைய பிரச்சனை கூடாக அவர் வந்து நம்மோடு கூடிய அந்த பிரச்சனையை கூட அவரும் கூட வந்து சரி செய்கிற தேவனாய் இருக்கிறார். Now what Luke is telling to his reader is,
Lord Jesus is not a God when you just look at your problem, but also when you look at the problem, you come and involve and you try to solve and you want to bring you out of that problem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய படகுல ஏறி பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு தேங்க்ஸ் பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். And now Jesus would have got in Peter's boat, and after preaching, after coming out, he would have told Peter, very thank you, and he would have gone from there. ஆனால் பேதுரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். பேதுருடைய மனசு சரி கிடையாது. அவன் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கஷ்டம் அவனுக்குள்ளாக இருக்கு அப்படின்னு தெரிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை கூட்டிக் கொண்டு மீண்டுமாக கடலுக்குள்ள போகிறார். Now when Jesus saw Peter, Peter was deeply troubled and he's had a failure day on that day, but he saw, had a special concern about him. He went to him and talked to him. He took him again to catch the fish. Hallelujah. Hallelujah. பேதுரு கிட்ட பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். The same God who spoke to Peter is speaking to you and is keep on sending his word towards you. ஆனா நம்மளுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கு? But what is our response? பேதுரு சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையின்படியே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையின்படியே, அந்த ரேமா வார்த்தையின்படியே நான் என்ன பண்றேன், மறுபடியும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். Now what Peter is responding to Jesus is, Lord, according to your word, as you say, according to that rhema word, according to that powerful word, I will do as you say, is saying. ஆனா நம்மளுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கு? But what is our response? ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம எப்படி தெரியுமா நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பலத்தையும் நம்மளுடைய மனித அறிவையும் பயன்படுத்தி நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே முயற்சிப்போமே தவிர ஆண்டவரை ஒருபோதும் நம்ப மாட்டோம். But what we do, we try to do by our own, we try to use our knowledge, all our experience and try to sort of the problem, but we don't try to believe in God. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கேன், நான் உன் கூட வரேன், உன் படகுல நான் ஏறுறேன், நான் பார்த்துட்டு போகிற தேவன் கிடையாது, நான் பார்த்துட்டு உன் பிரச்சனையை பார்த்துட்டு அப்புறம் போகிற தேவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்புகிற தேவனாக இருக்கு. Now Jesus is telling to Peter, is not only looking at your problem and just going away from that one, but I am there, I am coming with you, come with me and I will solve your problem, is telling. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தையை நம்பி போன பேதுருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. By believing that word, and Simon went and there's a big surprise is waiting for him. இதுவரைக்கும் அவனுடைய மூதாதைய முற்பிதாக்கள் பார்த்திராத, இதுவரைக்கும் அவன் பார்த்திராத அவ்வளோ மிகுதியான மீன்களை அவன் பிடிக்கிறான். And now so far nobody would have experienced, even his forefather would have not experienced such a miracle is going to experience in his life. வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை அவன் பிடிக்கிறான். He caught such a large fish that is nuts start breaking. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும், என்ன அப்படின்னு சொன்னா ப்ராப்பரான ஒரு ரெஸ்பாண்ட் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் இப்படி போன்றதான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் இருக்கிறார். One thing you need to understand very clearly, when you make a very proper response to God, God will perform great miracles in your life. Hallelujah. Hallelujah. ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா இமிடியேட் ரெஸ்பாண்ட், என்ன அப்படின்னு சொன்னா இமிடியேட் சக்சஸை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. And what would immediate response will do will bring an immediate success in your life. Hallelujah. Hallelujah. நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்பாண்ட் பண்றதுல தான் பிரச்சனையே. And what is the problem is our response is the problem. எத்தனை ஜெபத்துக்கு வேணா நான் வரேன் பாஸ்டர், நான் ஆண்கள் கூட்டத்துக்கு வரேன், பெண்கள் கூட்டத்துக்கு வரேன், நான் மார்னிங் சர்வீஸ் வரேன், ஈவினிங் சர்வீஸ் வரேன், எல்லா சர்வீஸையும் நான் அட்டென்ட் பண்றேன், ஆனா நான் எவ்வளோ நேரம் வேணா பேசுங்க, நான் கேட்டுனே இருக்கேன், ஆனால் அதன்படி மட்டும் செய்ய சொல்றாதீங்க, சாரி நான் ஐ எம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மக்களாக தான் இன்ன வரைக்கும் நாம் இருக்கிறோம். Sometimes what we do, pastor, I will come to whatever prayer you say, morning prayer, evening prayer, men's meeting, women's meeting, all prayer I will attend, whatever you say I will keep on listening, but don't tell me to do what you say. Hallelujah. 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 இன்றைக்கும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மதில் மேல் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பக்கமும் போகாம உலக பிரகாரமும் போகாம ஆண்டவர் பக்கமும் முழுமையா வராம நடுவில் நின்று இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம
அலைமோதி கொண்டு இருக்கிறோம். But today, how we behave, as if a cat is standing on the wall, should jump on this side or that side. We are keeping getting confused in our life. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ உன் வாழ்க்கையை அறிந்திருக்கிறதை விட, உன்னுடைய கணவன் உன்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறதை விட, உங்க பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறதை விட ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அதிகமாய் தெரிந்திருக்கிறது. More than your husband knows your life, more than your wife knows your life, more than your parents knows your life, more than your children knows your life, God knows your life better than anybody else. கடலின் ஆழத்தை தெரிந்திருக்கிற ஆண்டவருக்கு உங்களுடைய வேதனையின் ஆழம் என்ன என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். God, one who knows the deep seas, and also he know what the thoughts and problem you face in your life. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான். What God needs, that is your response. இன்றைக்கு அந்த காலத்துல மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா கேட்க ஆர்வமா இருக்கு. பா இவர் செம்ம பிரீச்சர் பா, இவர் வந்துட்டு என்ன இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்ட்டு பிரசங்கத்தை ரசிக்கிறோமே தவிர அந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்றது இல்லை, அபியாசப்படுத்துகிறது இல்லை. It is not only in those old days, even today people are telling what a message, what a preacher he is. If he preach, I will keep on listening, but we do not obey whatever we are listening. ஹல்லேலூயா, Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? ஹல்லேலூயா, Hallelujah. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ வந்துட்டு கடலோரமா நடந்து, ஏதோ அங்க நிறைய படகு இருந்தது, ஒரு படகை மட்டும் தொட்டுட்டாரு, பார்த்தா அது பேதுருவோட படகு. அப்படி கிடையாது, பர்டிகுலரா இதுதான் பேதுருடைய படகு அப்படின்னு சொல்லி தெரிந்தே தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சூஸ் பண்றார். Jesus did not go among the many boats. He selected one of the boat and he come to know that's Peter. No, intentionally found out which is Peter's boat and he got into that one. அதுக்கு முந்தின நாள் மீன்கள் இவன் வலையில மாட்டாதபடிக்கு தடை செய்ததே ஆண்டவர் தான். And Jesus only stopped previous night that he will not catch any fish. இயேசு கிறிஸ்து கூட போகும்போது வலைகளை போட்ட உடனே வலை கிழியத்தக்க மீன்களை கொடுத்ததும் ஆண்டவர் தான். And the same Jesus, when he went with him, he cast the net, he catch such a fish as if his net is tearing. That is also done by Jesus himself. ஹல்லேலூயா, Hallelujah. இயற்கை மேல வல்லமை உள்ள தேவன். He is a God who has power over the nature. இப்போ அவ்வளவு மீன் பேதுரு கிட்ட இருக்கு. Now so much fish Peter caught on that day. ஆனா பேதுரு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் யாரு, ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். Now what Peter is telling, he caught such a large number of fish and is telling, today I am a sinful man. வாசிங்க 8வது வசனத்தை கூட ஒருத்தர் சத்தமா வாசிங்க. And somebody read verse 8. சீமோன் பேதுரு கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். When Simon Peter saw this, he fell at Jesus' knees and said, "Go away from me, Lord, I am a sinful man." ஹல்லேலூயா, Hallelujah. இங்க அற்புதத்தை பார்த்த உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? What we would have done when we see that miracle. ஆண்டவரே நான் ஒவ்வொரு வாட்டியும் மீன் பிடிக்க போகும்போது ஒரு கால் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, வந்துருங்க என் படகுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. What we would have done, God, whenever I go to catch the fish, I will call you, you please come on that day. ஆனா பேதுரு சொல்றான், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறதுக்கு நான் யாரு கிடையாது, தகுதி வாய்ந்த நபர் கிடையாது. இந்த சமுதாயம் என்னுடைய தொழிலை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா ஒரு பாவப்பட்ட தொழிலாய் பார்க்கிறது. Now what he is telling in response to Jesus, God, I am not worthy to receive this blessing, and he is telling people are looking my business as a sinful business. இந்த யூதர்கள், இந்த வேத பாரகராக இருக்கட்டும், இந்த பரிசேயர்கள், இவர்கள்லாம் வந்துட்டு சில தொழிலை வந்துட்டு பாவமான தொழில் என்று வரையறை படித்து வைத்திருக்கிறார்கள். And what these people do, like Pharisees and the scribes, they categorize some kind of job as a sinful job. அதுல ஒரு தொழில் என்ன அப்படின்னு சொன்னா மீன் பிடிக்கிற தொழில். Among that what job is the catching fish also. இப்போ பேதுருக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாவி, அதாவது சமூகம் என்ன பாவி என்று சொல்லுது, இந்த பாவிக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா என்று அவனுக்கு ஆச்சரியம். Now Peter is thinking that the society is calling me as a sinner, what such a big blessing for this sinner.
ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. இப்போ பேதுரு ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான். Now what Peter is making a decision that he want to follow Jesus. ஹல்லேலூயா Hallelujah. இயேசு கிறிஸ்து இந்த ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுத்ததற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? ஆண்டவருக்கு மீன் முக்கியம் கிடையாது, பேதுருக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கறது முக்கியம் கிடையாது, ஆண்டவருக்கு பேதுரு தான் வேணும். What is the reason for blessing Peter, that he want to give more fishes to Peter, or he want to bless Peter? More than that, Jesus needs Peter. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார், இல்ல ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார், வாட் எவர் என்ன நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றாலுமே கூட அதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நீயும் நானும் ஆண்டவருக்கு தேவை. Even though in our life there are so many problems and so many blessings God send in our life, means more than those things, God wants you. இன்றைக்கு அநேகர் உலகத்தில் இருக்கிறார்கள். Today there are so many people in this world, ஆனா அவர்கள் எல்லோரும் சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பது but கிடையாது. all those people don't come to the church and worship God. சபையில ஆராதிக்கிறவர்கள் அனைவரும் வந்துட்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்வது கிடையாது. People, all the people those who worship in God, they don't serve God. ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கார் என்று யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? So did you think any time why God chose me apart from all these people? நாம் ஏதோ வந்துட்டு தற்செயலா வந்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்லி சபைக்கு வந்துட்டு உட்காரல. And we are not accidentally by telling somebody we are coming and sitting in this church. ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். God has chosen you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறார். God has sent problems in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை God அனுமதித்திருக்கிறார். has sent blessings in your life. காரணம் என்ன தெரியுமா? The reason is நீயும் நானும் ஆண்டவருக்கு தேவை. you and I need for God. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த ஆசீர்வாதத்துல நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நீயும் நானும் மாற வேண்டும். But we should not be sufficient. We not to say that we should not be sufficient with that all that blessings and problem. We need to become the catchers of men. ஏன் நம்ம சபையில வந்துட்டு ஊழியம் செய்யுங்க வாங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க வாங்க வாங்கன்ட்டு ஏன் நம்ம வந்துட்டு அறைக்கூவல் விட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், why we are giving a continual call, come get involved in ministry, do some kind of ministry, wherever you are, get involved in ministry. Why it is? ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கான நோக்கத்தை பூரணப்படுத்துவதற்காக இன்றளவும் நம்மளுடைய சபையில நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யுங்க, இன்னும் மீன்களை பிடிங்க, இன்னும் நீங்க மனுஷர்களை பிடிங்கள் என்று சொல்லி நாங்கள் வந்துட்டு என்கரேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். So till today we encourage you, keep on serving God, keep on catching men, keep on bringing people to the church, keep on do ministry. We keep on encouraging you. இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய எக்கோ ஆபீஸ் கால் சபையோடைய எதிர்பார்ப்பும் கூட. This is the expectation of God, and this is the expectation and the vision of Echo Office Call Ministry. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷர்கள் என்னும் மீன்களை நீங்கள் பிடியுங்கள். You should catch the men called fish. இதற்காகவே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா எலெக்ட் பண்ணியிருக்கிறார். For this reason God has elected us. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஏதோ ஆரம்பத்தில் விசுவாசியாய் வந்தோம், இன்றளவுக்கும் நான் 30 வருஷம் ஆயிடுச்சு, 28 வருஷம் ஆயிடுச்சு சபைக்கு வந்துட்டு, ஆனால் இன்றளவுக்கும் நம்ம விசுவாசிகளாகவே இருக்கிறோம் என்று சொன்னால் அது வந்துட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் செய்கிற ஒரு துரோகமாக இருக்கிறது. And somehow God has called us in the beginning, in the beginning days, but still more than 30 years we are still in that position, means we are not being fulfilling God's call in our life. இன்றளவுக்கும் நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய குழந்தைகளாய் நாம் எப்போ இந்த சபைக்கு வந்தோமோ அப்போ வந்த ஆசீர்வாதத்தையே இன்றளவுக்கும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். But what we do, still we are like a spiritual babies. As the day one we come by receiving the blessing, we are still expecting the same kinds of blessing in our life. ஆனால் பவுல் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஃபீடிங் பாட்டில் வச்சிருக்கிற பேபிஸா இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு பவுல் சொல்றார். What Paul is telling, as for the time you supposed to become a teacher, but you are still behave like a babies. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10வது படிக்கிற பையன் வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும்? Just imagine a 10th standard student taking a feeding bottle with him to the school. ஹல்லேலூயா. Hallelujah. காலத்தை பார்த்தால் நம்மளாம் எப்படி இருக்கணும்? போதகர்களாய், ஊழியக்காரர்களாய், அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் மீன்களை வந்துட்டு எதிர்பார்க்கணும்.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற மீன்கள் கிடையாது, நம்ம எதிர்பார்க்கிற செல்வம் என்னும் மீன்களை நாம் எதிர்பார்த்து But கொண்டிருக்கிறோம். what we do, as for the time we're supposed to be pastors and teachers, we're supposed to be bringing the fishes into the kingdom of God, but we are still expecting for that fish to. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஆண்டவருக்கு தேவை நீங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு என்று மீன்களை பிடிக்க வேண்டும். God wants you, but what you supposed to do to God, that you need to go and catch the fish. ஹல்லேலூயா, Hallelujah. இன்று இரவு நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஏதாவது செய்கிற ஒரு நபர்களாய் நாங்கள் மாறணும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க In this போகிறீர்கள். night, you need to make a commitment to God. God, I want to do something for your kingdom, for your name. You should take a commitment. ஆண்டவரே பல வருஷமா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுட்டே இருக்கிறோம், ஆனா ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. ஆண்டவரே God, we have keep on listening to your word for many years, but we are not responding in a right way. ஆண்டவரே நீங்க எதற்கு எங்களை அழைத்தீர் அப்படின்ற அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து இன்றளவுக்கும் நாங்கள் குழந்தைகளை போலவே, ஆவிக்குரிய குழந்தைகள் போலவே இருக்கிறோம். ஆண்டவரே But God, we forget what is the purpose that you have called us, but still today we are behaving like a spiritual babies, oh God. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் மீன்களை பிடிக்கிறவர்களாய், ஆண்டவரே நாங்கள் மீன்கள் என்னும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நாங்கள் மாற நீரப்பா கிருபை பாராட்டுங்க. God, help us to build your kingdom and we will become catchers of fishes of men, oh God. அந்த ஒரு எண்ணத்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் போடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். God, in this evening we pray you put that desire in our heart, oh God. ஆண்டவரே தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா. God, you continue to speak to us. ஆண்டவரே தொடர்ந்து நீங்க அப்பா ஜனங்கள் கிட்ட பேசுங்க. Continue to speak to the people, oh God. ஆண்டவரே தொடர்ந்து அப்பா ஆண்டவரே ஆத்துமாக்களை அப்பா நாங்கள் பிடிக்கிறவர்களாய், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் ஆண்டவரே மாற்ற ஆண்டவரே எங்க கூட ஆண்டவரே தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா. God, you continue to speak to us that we will become catchers of men and fishers of men, and we keep bringing the souls to the church, oh God. அன்றைக்கு அநேக கூட்டங்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஆனா யாருமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல. யாருடைய பேரும் இன்றைக்கு நமக்கு தெரியாது வேதாகமத்தில், ஆனா ஒரே மனிதன் ரெஸ்பாண்ட் பண்ணான். அவனுடைய பேர் இன்றைக்கு சபைகளுடைய முதல் தகப்பன், சபைகளுடைய முதல் தலைவர் பேதுரு என்ற ஒரு அந்தஸ்தை இன்றளவும் பேதுரு வைத்துக் கொண்டிருக்கிறார். But on that day many people, big multitude and crowds were there, but nobody responded on that day, but one person, Peter, responded on that day. But today we are listening him as a great leader and a great model of the church. அப்படி எழுந்து நிற்போமா? Let us கொஞ்ச all நேரம் stand together. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பேதுரு போல என்னுடைய ரெஸ்பாண்ட் இருக்கணும். Let us say to God, God, I want to respond like Peter. ஆண்டவரே பேதுரு போல ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தருகிற என்னோட ஆண்டவரை நான் பிடிச்சு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய கரங்களை பிடிக்கிற ஒரு விசுவாச மக்களாய் நாங்கள் மாற நிற்கிறபே பாராட்டுங்கப்பா. And let us say like Peter, God, all this blessing is nothing for me. I want to hold on to you. I want to catch your hand. I want to walk with you. Let us make a commitment today. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இனிமேல் நான் பிடிக்க போறது கிடையாது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கரத்தை நான் பிடிக்க போறேன். God, I am not going to hold on to the blessing. I am going to hold on to the hand which blesses me, O God. Hallelujah, hallelujah. எல்லா வலைகளை அப்பா ஆண்டவரே ஆண்டவரே கட்டி போட்டு வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா கயிறுகளை நாங்கள் விட்டு விட்டு அப்பா ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்க ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஆண்டவரே நாங்கள் செய்ய, கர்த்தருக்கென்று அப்பா ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஏற்படுத்த ஆண்டவரே கர்த்தர் அப்பா ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எப்படி என்னோட ஊழிய பாதையை துவங்குறதுன்னு ஆண்டவரே எனக்கு தெரியல. ஆண்டவரே எப்படி நான் அதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலப்பா. ஆண்டவரே பேதுருவை சந்தித்த தேவன் எங்களை சந்திங்க. ஆண்டவரே பேதுருவை அப்பா ஆண்டவரே அழைத்த தேவன் எங்களை அழைங்கப்பா. ஒருவேளை நீங்க அழைத்து இருக்கலாம் ஆண்டவரே, அதை அந்த வார்த்தைகளை நாங்கள் மறந்து விட்டோம். ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே எங்களை அழைத்து அழைங்கப்பா, எங்களை கூப்பிடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஊழியத்திற்கென்று ஹல்லேலூயா மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் என்று ஆண்டவரே பேர் சொல்லத்தக்கதாக பேதுருடைய பெயர் இன்றளவுக்கும் நிலைத்து இருக்கிறதே. ஆண்டவரே எங்களுடைய பெயர்களும் ஆண்டவரே இது போல ஊழியக்காரன் என்று ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பேர் நிலைத்து இருக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபையை பாராட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். பகலிலே வெயிலும் இரவிலே நீலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலும் இரவிலே நீலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. பாடுவோமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம். இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். ராஜா, ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே தொழிலில் ஆண்டவரே தோல்வி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே நடைபெறாமல் போகிறதுப்பா. ஆண்டவரே, எங்கள் படகுல நீங்கள் ஏறுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகுல அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் அப்பா ஆண்டவரே இன்றளவும் தள்ளி வைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய இருதயம் என்னும் படகுல ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் அப்பா எங்களுடைய படகுல ஏறி ஆண்டவரே அதிசயமான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இயற்கை ஆண்டவரே உமக்கு நடுநடுங்குகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவரே உமக்கு ஏற்ற நபராய் ஆண்டவரே பேதுரை மாற்றின தேவன் இன்றைக்கு அப்பா ஆண்டவரே எங்களை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே எங்களை உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாற்ற ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர்
இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏதோ ஆண்டவரே ஏதோ தாங்கி பிடிக்கிற தேவன் மாத்திரம் அல்லப்பா, எங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக உலாவி ஆண்டவரே, எங்களோட பிரச்சனைகள் கூட ஆண்டவரே எங்களோடு கூட வந்து அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே சரி செய்கிற வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நம்பி அப்பா உம்முடைய ஊழியத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் கர்த்தர் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே தீர்மானம் எடுத்த ஆண்டவரே எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கூட ஆண்டவரே நிறைவேற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் ஆண்டவரே இனி அப்பா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்களேன், இனி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். கர்த்தருக்கென்று ஏதாகலும் செய்கிற ஒரு கூட்டமாய், கர்த்தருக்கென்று ஏதாகலும் செய்கிற ஒரு நபராய், மனிதர்களை பிடிக்கிற ஒரு நபராய் நாங்கள் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்பட கர்த்தரே உங்களுடைய கரங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் எடுத்து பயன்படுத்துங்க, எடுத்து வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்திற்கேற்ற ஆண்டவரே செயல்களை செய்ய கர்த்தர் ஆண்டவரே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாயத்தை திரும்ப பால வயது போல் ஆகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். His Call Ministries, 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005. Chennai 600005, India. Phone 9144-2852-8282. Mobile phone and WhatsApp 91-98412-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.